எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவ சட்டம், பழைய ஏற்பாடு தேவ சட்டத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். பழைய ஏற்பாடு 6வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. மனுஷர் பூமியின் மீது பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியமுள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இறக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம்தானே என்றார். அந்நாட்கள் ராட்சச பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்கள் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களாய் இருந்தார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயம் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதென்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. இந்த இடத்துல மனுஷகுமார்த்திகள் தேவகுமாரர்கள் என்று சொல்லும்போது அநேகர் விழுந்து போன தேவதூதர்கள், தள்ளப்பட்ட சாத்தான் கூட்டம் என்றெல்லாம் விளக்கம் சொல்லுகிறார்கள். அவ்வளோ தப்பான விளக்கம். மனுஷகுமார்த்திகள் என்றால் ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள், தேவகுமார்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் சேர்ந்து வாழும்போது அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்று ராட்சசில் இருந்தார்கள். இங்கு தேவதூதனுக்கோ விழுந்து போன தேவதூதனுக்கோ சாத்தான கூட்டத்துக்கோ ஒரு வேலையும் கிடையாது. ஆகவே இந்த தப்பான விளக்கம் உலகத்தில் இது போன்ற அநேக விளக்கங்கள். சாத்தானுக்கும் மனுஷகுமார்த்திக்கு என்ன தொடர்பு? விழுந்து போன தேவதூதனுக்கும் மாம்சத்தில் பிறந்த மனுஷகுமார்த்திகள் அவங்களுக்கும் பிள்ளைகளை பெற்று வளர்த்த முடியாது. இப்போ ஒரு குடும்பத்தில் அநேக பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க கர்ப்பவதி ஆகி குழந்தையை பெற்றபோது அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் விழுந்து போன தேவதூதர்கள் வானத்தில் வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி பேர் வைக்க முடியுமா? சரி, அவங்க இங்கே சேர்ந்து வாழ்ந்தாங்களா? அப்படி இருக்குதா? ஆகவே இப்போ ஒரு அப்பா கேட்குறாரு, என் மருமவன் யாருனாக்கா தேவதூதன் விழுந்து போன சாத்தான் கோட்டை என்று சொல்ல முடியுமா? ஆகவே இது போன்ற தவறான விளக்கத்துக்கு செவி கொடுக்காதபடி சபையாரே இதையும் பல கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குது. எப்படி? ஆதியாகமும் 4வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்று ஒரு மனுஷனை கர்த்தரால் பெற்றேன் என்று சொல்லும்போது வில்லியும் மரியும் பிறனாம். அவன் ஒரு தப்பான விளக்கம். சாத்தா அவனுக்குள்ளே புகுந்தான். பேதருக்குள்ளே எப்படி சாத்தான் புகுந்தான், தாவீதுக்குள்ளே எப்படி சாத்தான் புகுந்தான், அந்த மாதிரி வசனத்தை விளக்கம் தப்பாக சொல்லி வில்லியும் மரியும் பிறனாம். அவர் பிசாசின் வேலைக்காரன். இதுபோல் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குற எல்லாமே சாத்தானுடைய வேலைக்காரர்கள். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாஸ்டர்கள். ஆகவே பிதா குமார் நாமத்தில் ரட்சிப்பு கிடையாது. சாத்தானுடைய தொடர்புனால குழந்தைகளை பெற்றிருக்க முடியாது. ஆகவே ராட்சசர்கள் எரிக்கோ கோட்டையை வேவு பார்க்கும்போது அங்கே ஏனோக்கு புத்திரர்கள் ராட்சசர்கள் இருந்தாங்க. நாங்கள் அவங்க முன்னாடி வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். அப்போ இந்த ராட்சசம் எங்கே வந்தாங்க? நோவாவுடைய மருமக்களோடு அந்த சர்ப்பத்தின் வித்து இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இது போன்ற குருட்டுத்தனமான விளக்கத்துக்கு சபையாரே மக்களை செவி கொடுக்காதபடி, தேவகுமாரர்கள் என்று சொன்னால் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். மனுஷகுமார்த்தி என்றால் ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள். ஆகவே ஒரு மாம்ச பிரகாரமான சந்ததி தான் இங்கே இருக்குது. ஆகவே ராட்சஸாக இருந்தாலும் கோலியாத் யார்? ராட்சஸ் தான். ஆகவே அதே போல் சிம்சோன் எவ்வளோ பலவானாக இருந்தான், அவனுக்குள்ளே தேவ ஆவி இருந்தது. ஆகவே இது போன்ற சாத்தானுடைய ஆவி வரும், பிசாசின் ஆவி வரும், அதே போல் பரிசுத்தாய் வரும். ஆகவே இங்கு தப்பான விளக்கத்துக்கு செவி கொடுக்காதபடி ராட்சசர்கள் யாருக்கு பிறந்தாங்க? மனுஷகுமாரனுக்கு தான், மனுஷகுமார்த்திக்கு தான். தேவகுமார்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவங்க. சில இடத்துல மனுஷனுக்கு தூதர்கள், என் தூதனை அனுப்பினேன் அப்படின்னா பர்வத்தில் தூதன் வந்தாங்களா? இல்லை. மனுஷனுக்கு பேரே தூதன் வச்சிருக்குது. அப்படி எழுதியிருக்கும் போது அதை புரிஞ்சுக்கணும். சபையாரும் குருட்டுத்தனமாக சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அநேக மக்கள், இந்த வில்லியும் மரியும் பிறனாம் சர்ப்பத்துக்கு பொல்லாங்கனால் உண்டானவன். சரி, பொல்லாங்கனால் உண்டானவன் பிசாசு. தேவனால் உண்டானவர்கள் எப்படி உண்டானாங்க?
இங்கே விசுவாசி அவிசுவாசி தான். ஆகவே சர்ப்பத்தின் வித்துக்கு சர்ப்பம் தானே வரணும். மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் வரும். மாங்காய் மடனுக்கும் தெரியும் மாங்காய் மரத்தில் தேங்காய் வராதுன்னு. அப்போ ஆதியாகமம் 1:24 எல்லாம் தன் தன் இனத்தின்படி ஜனிப்பிக்க கிடவுது. ஆடு ஆடு, மாடு மாடு, மிருகம், எப்படி எது இனம் அந்தந்த இனம் தான் வரும். ஆகவே சர்ப்பத்தின் வித்துக்கு சர்ப்பம் தான் வரும். ஆகவே சர்ப்பத்தின் வித்துனா அவிசுவாசம். இந்த தவறான உபதேசத்தை கேட்டு ஏவாள் அந்த கனியை புசித்தார். அவன் மண்ணை புசிக்கிறானா, மண்ணை புசிப்பா என்று சொல்லிவிட்டார். அதுக்கு முன்னாடி இவன் கனியை புசித்ததை சிந்திக்கிறதில்ல. ஆகவே இந்த சர்ப்பத்தின் வித்துகளே தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் புரிந்து கொண்டு இந்த வில்லையும் மரியும் பிறனாம் என்ற அந்த கள்ள உபதேசத்திலிருந்து செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். தெளிவான உபதேசத்துக்கு என்னுடைய விளக்கத்தை கேளுங்கள். ஆகவே இங்கு தேவகுமார்கள் என்று சொன்னால் விசுவாசி, மனுஷகுமார்த்தி என்று சொன்னால் அவிசுவாசி. இவங்களுக்கு தான் மனுஷகுமார்த்திக்கும் மாம்ச பிரகாரமாக இருக்கிற இந்த உலகத்தில் தேவகுமாரர்களுக்கும் பிறந்த பிள்ளைகள். பலவானாக இருந்தானே, ராட்சஸாக இருந்தானே, தேவதூதனுக்கும் விழுந்து போன சாத்தான் கூட்டத்துக்கும் தொடர்பு இல்லை. அவங்களோடு சேர்ந்து விழுந்து போன தேவதூதர்கள் சாத்தான் கூட்டம் மனுஷகுமார்த்தியோடு வாழ்ந்து குழந்தைகளை பெற்றிருக்க முடியாது. ஆகவே குருட்டுத்தனமான உபதேசத்துக்கு விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வேதத்தை தெளிவாக வாசித்து ஜெபிக்கும் போது ஒரே தேவனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ஜெபிக்கும் போது தான் அந்த விளக்கம் தெரியும். அதே போல் இயேசு வந்து எருசலேமில் இருந்து மரித்தோர் எழுப்பி 1000 வருஷ அரசாட்சி நடத்துவார் என்று அநேக தப்பாக சொல்கிறாங்க. இயேசு உலக முடிவு புரிந்து சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறார். இதை விளங்கிக்கணும். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருப்பார். எருசலேமில் காணக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். மகிமையின் சரீரத்தில் இருப்பார். செத்து போனீங்க மகிமையின் சரீரத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்குவாங்களா? அப்படிலாம் இல்லை. இதுவும் தப்பான விளக்கம். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார், நமக்குள்ளே இருப்பார். நாம் தான் இந்த உலகத்தை ஆள போகிறோம். இயேசு எப்போ வருவார்? உலகம் முடியும் போது, சூரியன் இருளடையும். ஒரு வேளை சாயங்கால வேலையாக இருக்கும், மந்தாரமாக இருக்கும், இருள் சூழ்ந்திருக்கும் இந்த பூமியில். ஆகவே இதெல்லாம் புரிந்து தெரிந்து தெளிவாய் அறிந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.